உங்களுக்கு அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. அந்த பாட்டு இவ்வளோ ஹிட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதுக்கு கூட ஜாயின் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களை அந்த அளவுக்கு பார்க்க முடியலையே தமிழ் சினிமாவில், என்ன ரீசன்? நான் பண்ணிகிட்டே இருக்கு, சத்தியமாக சொல்கிறேன். எல்லாமே அந்த அளவுக்கு ஹிட் ஆகணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் வரும்போது அதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கிரேட் படங்கள் வந்து ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். இந்த கிரேட்னால் வந்துட்டு சப்போர்ட்டே கம்மியாக தான் இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே சப்போர்ட்ஸே கம்மியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப புஷ் பண்ணி தான் போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. புது படங்களே இந்த இன்னைக்கு 10% கம்மியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பழைய படங்கள் வந்து ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து கவுன்சில் வந்து இது முடிவெடுத்து சிறிய தயாரிப்பாளரை வாழ வைக்கணும். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ. வெளியே எங்கேயும் வேறு மொழிகளில் இது கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இது வந்து முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. பழைய திரைப்படங்கள் ஹிட் படங்கள் எடுத்தால் கிட்டத்தட்ட 1000 கணக்கு இருக்கும். 1000 கணக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது புதிய படங்கள் வராத வாய்ப்பு இல்லாத போய்ட்டுல. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் நிறைய படங்கள் ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவாக நடப்புமே. ஸோ இது தாண்டி தான் ஜெயிச்சாகணும், பட் ஜெயிச்சிடலாம். உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னவா இருக்குது? உங்களோட ரெகக்னைசேஷன்ஸை தாண்டி ஆஸ் எ ஹீரோயினாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல? அக்செப்டன்ஸ் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் எந்த ஊர் எந்த இது இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஆக்டராக இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ அது அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. லைக் இளையராஜா சாரோட மியூசிக்கில் வந்து நான் ஃப்ரேமில் வந்துட்டா ஐ வில் பி ஹாப்பி, லைக் அவ்வளோதான் எனக்கு போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நடந்திருக்குல்ல? ஸோ ஆமாம், இது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இருக்கும்ல. அது எனக்கு இந்த படத்தில் நடந்தது. அதுவும் அவர் பாடின பாட்டுக்கு நான் லிப்சிங் பண்ணதெல்லாம் வந்துட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களுக்கு அந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. ஆனால் லைக் அந்த பாட்டு இவ்வளோ ஹிட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் அதுக்கு கூட ஜாயின் ஆயிருக்கு. கண்டிப்பாக. ஸோ பட் இட்ஸ் அ குட் ஃபீலிங். நம்மளை ஒரு விஷயம் வச்சு ரெக்கக்னைஸ் பண்ணுற அதிலும் லைக் அச்சு சாரோட மியூசிக்கு, மில்டன் சாரோட கேமரா எல்லாமே சேர்ந்து தான் அந்த பாட்டு ஆயிருக்கும். நான் ஒரு ஃபேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ இட் ஃபீல்ஸ் குட் டு பி அ பார்ட் ஆஃப் தட். அதுக்கப்புறம் வந்து உங்களை அந்த அளவுக்கு பார்க்க முடியலையே தமிழ் சினிமாவில், என்ன ரீசன்? நான் பண்ணிகிட்டே இருக்கு, சத்தியமாக சொல்கிறேன். நான் கிளாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் வேதம் பண்ணியிருந்தேன். தட்ஸ் அ வெப் சீரீஸ் நாகா சாரோட. இஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தாலஜி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பண்ணிகிட்டே இருக்கு. எல்லாமே அந்த அளவுக்கு ஹிட் ஆகணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஆனால் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, சார் கிட்ட வரணும் அப்படின்னா ஒரு லவ்லி கப்பலாக இருக்கீங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சில படங்கள் சின்ன படங்களாக இருந்தாலும் ஸ்டோரி வைஸ் வந்து அந்த ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணி வந்து இட்டு கொடுத்துருங்க. மயிலாஞ்சி படம் இன்னும் மக்கள்கிட்ட வந்து எந்த அளவுக்கு போய் சேரணுன்ற அந்த ஸ்ட்ரகிள் ஏதாவது இருக்கா? நிச்சயமாக அந்த ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா ஒரு வாரத்தில் நிறைய படங்கள் வரும்போது அதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ மற்ற ஸ்டேட்லலாம் படங்கள் பார்க்கும்போது வந்துட்டு எல்லா படங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஓப்பனில் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வந்துட்டு ஒரு கிரேட் பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிரேட் படங்கள் வந்து ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். இந்த கிரேட்னால் வந்துட்டு சப்போர்ட்டே கம்மியாக தான் இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே சப்போர்ட்ஸே கம்மியாக தான் இருக்குது. நம்ம ரொம்ப புஷ் பண்ணி தான் போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் இந்த படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகிறதையும் கொஞ்சம் ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதாவது பண்ணி அதை கொஞ்சம் ஒரு ஆர்டர் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்டு ஸ்க்ரீன் கிடைக்கிறதுலையும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போது எனக்கு பக்கத்தில் வந்து 4 ஷோவுமே அவைலபிளாக இருந்தால் நான் போய் பார்ப்பேன். ஸோ அது எந்த ஷோன்னு செக் பண்ணி அதுக்கு ஒரு டைம் நான் வந்து ஒதுக்கி போய் பார்க்க முடியாது இல்லையா? இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அதை தாண்டி தான் நிறைய படங்கள் வெற்றி பெற்றுட்ருக்கு. நம்ம அதையும் பார்க்கணும். இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி தான் நிறைய படங்கள் ஜெயிச்சிட்ருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவாக நடப்புமே. ஸோ இது தாண்டி தான் ஜெயிச்சாகணும், பட் ஜெயிச்சிடலாம். ஒரு இண்டஸ்ட்ரியை உயிர்ப்புள்ளதாக இருக்கிறது வந்து இந்த சின்ன பட்ஜெட் புதிய திரைப்படங்கள் தான். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன படங்கள் வந்து சர்வைவல் ஆகிறதுக்கான மக்கள்கிட்ட கொண்டு போய் போகிறதுக்கான இது மாதிரி இந்த ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் இது மாதிரி வரிசையாக 1-2 வந்த பரவாயில்ல, வரிசையாக ஒரு 5-6 படங்கள் ஒரே நேரத்தில் அடிக்கும்போது சின்ன இப்போ புது படங்களே இந்த இன்னைக்கு 10% கம்மியாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பழைய படங்கள் வந்து ரீரிலீஸ் படங்கள் அதிகமாக இருக்குது. இது வந்து கவுன்சில் வந்து இது முடிவெடுத்து சிறிய தயாரிப்பாளரை வாழ வைக்கணும். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு சீரியஸான இஷ்யூ. வெளியே எங்கேயும் வேறு மொழிகளில் இது கிடையவே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இல்லைன்னா வருங்காலத்தில் வந்து புதிய திரைப்படங்களே வர முடியாமல், ஏன்னா எல்லாருமே பழைய திரைப்படங்கள் ஹிட் படங்கள் எடுத்தால் கிட்டத்தட்ட 1000 கணக்கு இருக்கும். 1000 கணக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம்.
அப்படி ரிலீஸ் பண்ணும்போது புதிய படங்கள் வராத வாய்ப்பு இல்லாத போய்டும்ல. ஏன்னா பெரிய நடிகர்கள் வரும்போது சின்ன படங்களுக்கு ஏறி கிடைக்கும். அது ரொம்ப ரேராக சில ஸ்பேஸ் தான் கிடைக்குது. அது மாதிரி இந்த ரேராக இந்த ஸ்பேஸ் ஒரு சிறிய படங்கள் கிடைக்கும் போது அதையும் வந்து ஒரு இந்த மாதிரி ரீரிலீஸ் படங்கள் வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்ப வேதனையான விஷயம் தான். அது நான் யாரையும் குறை சொல்ல, பட் இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மாறணும். இது வந்து சரி கிடையாதுன்றது நான் உண்மையாக ஒரு இயக்குனராக ஒரு எழுத்தாளராக நான் வந்து நிச்சயம் இதை வந்து இந்த சமூகத்துக்கு தெரிவிக்க வந்து கடன்பட்டு இது கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இதை கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது வழி செய்யணும். கண்டிப்பாக சார். நீங்கள் வந்து தமிழில் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் பண்ணுறீங்க, உங்களை நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா ரொம்ப கம்மியாக பார்க்க முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சத்தியமாக சொல்கிறேன், கம்மியாக இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது. பட் தமிழில் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஆனால் அதோட அவர் டீம் தான் கொஞ்சம் சொல்லணும்னா பெட்டராக இருக்கும். மலையாளத்தில் ஒன்று பண்ணுறேன், டோஸ்ன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே ஹிந்தியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன். ஓகே, மல்டி லாங்குவேஜஸ் ஸ்டார். ஓகே, உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னவா இருக்குது? உங்களோட ரெகக்னைசேஷன்ஸை தாண்டி ஆஸ் அ ஹீரோயினாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்கும் போது அந்த ஓவர்வெல்மிங் அந்த ஒரு விஷஸ் வரும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் லைக் ஐ செட், நான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த இண்டஸ்ட்ரியில். அண்ட் இங்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க, அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் எந்த ஊர் எந்த இது இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல ஆக்டராக இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். ஸோ அது அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. லைக் இட்ஸ் நாட் ஸ்டாப் அண்ட் ஐ ஹோப் இட் வில் நெவர் ஸ்டாப். ஸோ அதுக்கு நான் எப்போவுமே கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ ஐ பர்சனலி லைக் தி இண்டஸ்ட்ரி. சார், ஓவராலாக மயிலாஞ்சி அந்த டைட்டில்லையே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. உண்மையாக இதுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம், பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல சார், அது என்னவா இருக்குது? நிச்சயம் வந்து இன்றைய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய உலகம் வந்து முழுக்க முழுக்க நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிராம்ப்டாக இருக்குது. நிறைய எது உண்மையினே தெரியல. ஏஐ உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு எல்லாமே போலியாக இருக்குது, பொய்யா இருக்குது. ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ஃபால்ஸ். ஃபோன் பண்ணால் யாரும் எந்த இடத்துல வர்றேன்னு சொல்கிறதே இல்லை. கூடுதலாக முன்னாடியே பின்னாடியே ஏதோ இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டான்னு போய் தான் சொல்கிறோம். அப்போ பொய்ங்கிறது வாழ்க்கையோட சகஜமாயிடுச்சு எல்லா ஆஸ்பெக்ட்லையும். அப்படி அப்போது ட்ரூத்னஸ் நீங்கள் வந்து தரிசிக்கலாம். வந்து உண்மையான காதலை, உண்மையான அசலான இடத்த, ஏஐ இல்லாமல் இயற்கையான அழகை, ஏஐயில் அழகை இயற்கையான ஒரு அழகை, ஒரு புதிய வேர்ல்டு இது நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உங்களுக்கு நிச்சயம் கண்டிப்பாக இது ஒரு உண்மையான ஒரு அன்பை காமிக்கும், உண்மையான அழகை காமிக்கும். இது ரெண்டுமே வந்து மிக மிக இன்றைக்கு தேவையாக இருக்குது. இன்றைக்கி வந்து அது எனர்ஜியை கொடுக்கும். இப்போ லைஃப் அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு இம்ப்ரெஸ் பண்ண மாற்றும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ராஜா சார் தான். ராஜா சார் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதுவும் இந்த மாதிரி படத்துக்கு இதே மாதிரி நான் சொல்லும்போது ட்ரூத்னஸ் அப்படின்னும் போது அவருடைய இசையும் வந்து, ஏன்னா நம்ம கேட்குற இசையில் பாதி இசை வந்து பார்த்தீங்கன்னா எது உண்மையிலே தெரியல. பல பேருடைய குரல் பார்த்தா ஏஐன்றாங்க. சொல்லியிருந்தாரு ஏஐ கூட தான் நான் போட்டியே போடுறேன் அப்படின்னு. அது மாதிரி இருக்கும்போது அவருடைய குரலில் இருக்கக்கூடிய வலிமை எல்லாரும் தெரியும். அவ்வளோ உண்மையான குரல் அது. அது நிறைய பேர் வந்து அவருடைய குரலை கேட்கறதுக்காகவே, அதாவது இதில் இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அவருடைய இசை வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு எங்கள் படத்துக்கு பெரிய சப்போர்ட். அவர் ஒரு 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 நல்ல ஒரு பெரிய இதயத்தை, அவருடைய இசை வந்து ஒரு இதயமாக, இந்த படத்துக்கு ஒரு இதயமாக வந்து அவர் கொடுத்துருக்காரு. அது காதல் படங்கள்னு அவர் சொல்லவே தேவையில்லை. ரொம்ப அழகான, ரொம்ப மெலோடியான, நல்ல அருமையான இசையை கொடுத்துருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு லைஃப்பில் கிடைச்ச கிஃப்ட்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா என் லைஃப்பில் வந்து பெரிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான மூமெண்ட் எது இருந்ததுன்னு யாராவது கேட்டாங்கன்னா வந்து என் லைஃப்பில் அருமையான நாட்கள், அழகான நாட்கள் எதுன்னா அவரோட அமர்ந்து இந்த படத்துக்காக இசையமைத்த அந்த காலம்தான். அது ஒரு கிஃப்டட் தான். அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, அவரோட பழகிறது, அதுவும் குறிப்பிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு தொழில் நிமித்தமாக, அந்த படம் நிமித்தமாக பேசுறது அப்படிங்கிறது அதுவே ஒரு சிம்பனி தான். அந்த மூமெண்ட்டே வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அவர் எப்படி அதை வந்து அந்த மொமெண்ட்டை வந்து இது பண்ணுவார்? ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி இஸ் a லெஜெண்ட். அவர்கிட்ட நம்ம அதுதான் பெரிய விஷயம். இப்போ என்ன, இப்போ நான் ஒரு லெஜெண்ட், நான் ஒரு சின்ன வயசுலேருந்து கற்பனை பண்ணி பார்க்குறேன். நான் பார்க்குறேன் பழகணும்னு நினச்ச ஒரே எனக்கு ஒரு பெரிய இது வந்து அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் வந்து இளையராஜா. அவரே நம்ம போய் இந்த ப்ரொஃபஷனாக பார்க்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல நான் என்னையும் என்னுடைய ப்ராஜெக்டையும் விட்டு கொடுக்காம, அதே சமயத்தில் அவர் மேலே நான் ரொம்ப மயங்கிடவும் இல்லாமல் என்னுடைய கதை தான் அங்கே பிரதானமாக இருக்குது. அப்போ கதையை நம்ம கவனமாக அவர்கிட்ட சொல்லி, அவர்கிட்ட வந்து எனக்கு ஏற்ற மாதிரி அவர்கிட்ட வேலை வாங்குறதுல ரொம்ப அதில் ரொம்ப கவனமாகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து அவரோட இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதில் நிறைய இருக்குது. அது ஒரு தனி ஸ்கிரிப்ட் தான். அவரோட இருக்கும்போது அவர் நிறைய திட்டு வாங்கிக்கணும். அதே சமயத்தில் வந்து நம்மளும் பிடிவாதமாக சில விஷயங்களை சொல்லணும். அவர் குழந்தை மாதிரி தான் அவர் வந்து ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு பவுல் இருக்குல்ல, கண்ணாடி பவுலை வந்து அப்படியே வாட்டர், அது மாதிரி தான் அவர் வந்து அவர் எப்போவுமே அவர் இதுவாக இருப்பார். நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து அவரோட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம வந்து ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை வந்து எடுக்கிற மாதிரி சாங்ஸ் எடுக்க வேண்டியது தான்.
இளையராஜா சாரோட மியூசிக்கில் வந்து நான் ஃப்ரேமில் வந்துட்டா ஐ வில் பி ஹாப்பி, லைக் அவ்வளோதான் எனக்கு போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது நடந்திருக்குல்ல. ஸோ ஆமாம், இது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே இருக்கும்ல, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அந்த ஆசை இருக்கும். அது எனக்கு இந்த படத்தில் நடந்தது. அதுவும் அவர் பாடின பாட்டுக்கு நான் லிப்சிங் பண்ணதெல்லாம் வந்துட்டு இது மிகப்பெரிய அவரோட லிரிக்ஸ், அவரோட லிரிக்கு அவர் பாடினது, அதுக்கு நான் லிப்சிங் பண்ணதெல்லாம் இது பெரிய பிளெஸிங். இது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லைக் அதெல்லாம் தாண்டி ஒரு மேஜிக் வந்து நம்ம உள்ள ஃபீல் பண்ணுவோம்ல, நடிக்கிறோம், அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு மேஜிக் உள்ள ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதாவது சாங் கேட்கும் போதே வந்துட்டு இல்லை அவரோட வாய்ஸில், அது ஃபஸ்ட்டு சாங் நாங்கள் ஷூட் பண்ணது வந்துட்டு உன்னை நான் விரும்பினேன்னு ஒரு சாங். அந்த சாங் கேட்டோன்னே சார் தான் பாடி கொடுத்துருக்காரு. கேட்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி இருந்தது. அப்படி ஐயோ அவர் பாடி நம்ம நடிக்கிறோமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆமாம், அங்கே சாங் போட்டோம், அவர் பெரிய க்ரௌடே வரும் அந்த சாங்க்கு. அங்கே நாகரால சாங் ப்ளே பண்ணால் அந்த சாங்கை கேட்கவே அந்த ஊரில் இருக்கவங்க அந்த பெரிய க்ரௌடு வருவாங்க. ஸோ அந்த சாங் தான் எங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணதே அந்த சாங் தான் ஷூட் பண்ணோம். அதில் தான் ஆரம்பித்தோம். ஓகே, அந்த சாங் தான் எங்களுக்கு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. இந்த படத்தை வந்து நல்லா பண்ணணும், பொறுப்பாக பண்ணணும், எல்லாமே வேலையை சரியாக செய்யணும் அப்படின்ற பெரிய பொறுப்பை கொடுத்ததே அந்த சாங் தான். அது அவர் வாய்ஸ்லாம் ஏதோ ஆமாம் 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 கண்டிப்பாக அந்த மேஜிக் மாதிரியே படமும் வந்து எங்களுக்கு ஒரு மேஜிக்கை ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.